Hello students, next exercise number 9.1 ல 6th sum பார்க்க போறோம். So sum பார்க்கலாம். A 1.5 meter tall boy is standing at some distance from a 30 meter tall building. First ஒரு 1.5 meter tall boy நம்ம draw பண்ணிக்கலாம். இது ground level. இது கிரவுண்டு. இதில் ஒரு 1.5 மீட்டர் டால் பாய் இருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஏ பி இதுதான் வந்துட்டு ஹைட் ஆஃப் த பாய். ஹைட் ஆஃப் பாய்ன்னு போட்டுக்கலாம். இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.5 மீட்டர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? 1.5 மீட்டர் டால் பாய் இஸ் ஸ்டாண்டிங் அட் சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ 30 மீட்டர் டால் பில்டிங். இந்த பாய் வந்துட்டு 30 மீட்டர் டால் பில்டிங்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி நிற்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டுக்குங்க. ஸோ இப்போ பில்டிங்கோட லென்த் கொடுத்துருக்காங்க 30 மீட்டர் டால் பில்டிங். பில்டிங்கோட ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பில்டிங். ஸோ இதோட ஹைட் வந்து 30 மீட்டர் வந்து பில்டிங். ஸோ சிடின்னு வச்சுக்கலாம். சிடி பாயிண்ட் சிடி வந்துட்டு பில்டிங். இதோட ஹைட் தான் 30 மீட்டர். 30 மீட்டர் டால் பில்டிங். சிடியோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 30 மீட்டர். ஓகே, த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் ஹிஸ் ஐஸ் டு தி டாப் ஆஃப் த பில்டிங் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 30 டிகிரி டு 60 டிகிரி as he walk towards the building. ஓகே, இப்போ இந்த பையன் இங்கே நிற்கிறாங்க. நிற்கும் போது டாப் ஆஃப் த பில்டிங்கை பார்க்குறாங்க. டாப் ஆஃப் த பில்டிங் என்னது? பாயிண்ட் சி. இது ஃபுட் ஆஃப் த பில்டிங் டி. பாயிண்ட் இங்கே நின்றுட்டு டாப் ஆஃப் த பில்டிங் பார்க்குறாங்க. அப்போதைக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி இருக்கு. ஸோ அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நீங்கள் ட்ரா பண்ணிக்கிங்க. இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஸோ 30 டிகிரி நம்ம ட்ராப் 30 டிகிரி போட்டுக்கலாம். இது ஹரிசாண்டல் லெவல். ஸோ ஆங்கிள் வந்து 30 டிகிரி. அதுக்கப்புறம் இந்த பாய் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் நடந்து போகிறாங்க, கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வச்சுக்கலாம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து போகிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் இஎஃப்னு வச்சுக்கலாம். நடந்து போனதுக்கு அப்புறம் இங்கிருந்து இப்ப டாப் ஆஃப் பில்டிங்கை பார்க்குறாங்க. பாயிண்ட் சியை பார்க்குறாங்க. அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 30 டிகிரியிலிருந்து 60 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. The top of the building increases from 30 degree to 60 degree as he walks towards the building. பில்டிங்கை நோக்கி நடக்கும்போது நடந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து டாப் ஆஃப் த பில்டிங்கை பார்க்கும்போது 30 டிகிரிலேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரியாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இது 60 டிகிரி. இஎஃப் இந்த பாயிண்ட் வந்து ஜின்னு வச்சுக்கலாம். என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஹி வாக்ட் டுவோர்ட்ஸ் தி பில்டிங். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஹி வாக்ட் டுவோர்ட்ஸ் தி பில்டிங். இங்கிருந்து இந்த இ பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ தூரம் அந்த பாய் நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏஇ டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது டிஸ்டன்ஸ் ஏஇ. திரும்ப அந்த சம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு 1.5 மீட்டர் டால் பாய் இந்த கிரவுண்டு மேலே நிற்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, 30 மீட்டர் ஹைட் உள்ள பில்டிங். இந்த பாய் இங்கேருந்து டாப் ஆஃப் த பில்டிங் பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் டாப் ஆஃப் த பில்டிங் பார்க்கும்போது ஆங்கிள் 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எவ்வளோ தூரம் இங்கேருந்து இந்த பாய் நடந்து வந்திருப்பாங்க அந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஏஇ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த ஏஇ டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இங்கேருந்து
பில்டிங் இந்த பாய் இங்கேருந்து இந்த பில்டிங் வரைக்கும் உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏஜி. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஏஜி. இதிலிருந்து இந்த இஜியை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏஇ டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஸோ தேர்ஃபோர் ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஏஇ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ தூரம் அந்த பாய் இங்கேருந்து இது வரைக்கும் நடந்து வந்திருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏஇ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏஜி. ஏஜியிலிருந்து மைனஸ் இஜி, இந்த சின்ன டிஸ்டன்ஸ் இஜியை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா ஏஇ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ ஏஜி மைனஸ் இஜி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏஜி கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் இஜி கால்குலேட் பண்ணிடலாம். ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ ஏஜி கால்குலேட் பண்ணுறோம். டு கால்குலேட் ஏஜி டேக் ட்ரையாங்கிள் சிஏஜி. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். சிஏஜி இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. சிஜி டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிஜி டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் ஹைட் ஆஃப் த பில்டிங் சிடி வந்து 30 மீட்டர். ஸோ இதிலிருந்து சிஜி டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா சிஜி ஈக்குவல் டு சிடி மைனஸ் ஜிடி. ஓகே. ஸோ சிடியிலிருந்து டோட்டலாக இருக்கிறது வந்து இந்த ஜிடியை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு சிஜி கால்குலேட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ டோட்டல் சிடி வந்துட்டு எவ்வளோ 30 மீட்டர். ஸோ 30 மைனஸ் ஜிடி. ஜிடியோட வேல்யூ வந்து ஜிடியோட வேல்யூவும் ஏபியோட வேல்யூவும் சேமா, ஏன்னா ரெண்டுமே பேரலாக தான் இருக்குது, சேம் ஹைட்டாக தான் இருக்குது. ஸோ ஜிடி இஸ் ஈக்குவல் டு ஏபி, அதனால இங்கே 1.5 போட்டுக்கலாம். ஸோ தேர்ஃபோர் சிஜி ஈக்குவல் டு 30 மைனஸ் 1.5. 30 மைனஸ் 1.5 28.5. அதனால இப்போ சிஜியோட வேல்யூ 28.5. ஸோ தேர்ஃபோர் சிஜி ஈக்குவல் டு 28.5. ஓகே. இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். சிஏஜி ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 30 டிகிரி. நம்ம ஏஜி தான் கால்குலேட் பண்ணணும். ஏஜிங்கிறது டீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு, ஏன்னா டீட்டாக்கு பக்கத்தில் இருக்க சைட். ஸோ அதனால ஏஜிங்கிறது டீட்டாக்கு அட்ஜசன்ட் சைட். நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா சிஜி கால்குலேட் பண்ணணும். சிஜிங்கிறது டீட்டாக்கு ஆப்போசிட் சைட். ஸோ ஆப்போசிட் சைடையும் அட்ஜசன்ட் சைடையும் ரிலேட் பண்ணுற டீட்டா டேன் டீட்டா, ஏன்னா டேன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ அதனால் நம்ம டேன் டீட்டா எடுத்துக்கிறோம். ஸோ டேன் 30 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட் சைடு வந்து சிஜி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்துட்டு ஏஜி. டேன் 30 உங்களுக்கு வேல்யூ தெரியும், 1 டிவைடட் பை √3 இஸ் ஈக்குவல் டு சிஜி வேல்யூ இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். சிஜி வேல்யூ 28.5 divided by AG. So AG equal to 28.5, இந்த √3 இங்கே போயிடும், into √3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். இப்போ நம்ம AG கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் EG கால்குலேட் பண்ணோம்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும். இப்போ EG கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ட்ரையாங்கிள் CEG எடுத்துக்கிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் CEG ஆங்கிள் E is equal to 60 டிகிரி. இப்போ சிஇஜியில் சிஜி வேல்யூ தெரியும் 28.5, இஜி வேல்யூ தான் தெரியாது. ஸோ இஜிங்கிறது டீட்டாக்கு பக்கத்தில் இருக்க சைடு அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் சைடு தான் சிஜி, டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்க சைடு சிஜி. இதான் நம்ம
28.5 கால்குலேட் பண்ணியிருக்கோம். இஜி வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆப்போசிட் சைடையும் அட்ஜசன்ட் சைடையும் ரிலேட் பண்ணுற டீட்டா டேன் டீட்டா. ஸோ இதுக்கும் நம்ம tan 60 போட்டுக்கலாம். ஸோ tan 60 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ ஆப்போசிட் சைடு வந்துட்டு என்னது, டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கிறது சிஜி, அட்ஜசன்ட் இருக்கிறது இஜி. ஸோ சிஜி டிவைட் பை இஜி, சிஜி டிவைட் பை இஜி. ஸோ சிஜி வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் 28.5 டிவைட் பை இஜி. இஜி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ tan 60 உங்களுக்கு வேல்யூ தெரியும், √3 இஸ் ஈக்குவல் டு 28.5 டிவைட் பை இஜி. ஸோ இஜி இஸ் ஈக்குவல் டு 28.5, இந்த √3 கீழே வந்துடும், டிவைட் பை √3. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்களா. இப்போ ஏஜி வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு 28.5 √3, இஜி வேல்யூ 28.5 டிவைட் பை √3. நம்மளுக்கு என்ன டிஸ்டன்ஸ் தேவை, ஏஇ. ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஏஜி மைனஸ் இஜி. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஏஜி மைனஸ் இஜி. ஸோ ஏஜி வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம் 28.5 √3 மைனஸ் இஜி வேல்யூ வந்து 28.5 டிவைட் பை √3. ஓகேயா. இப்போ இதில் நம்ம 28.5 நம்ம காமனாக எடுத்துக்கலாம். 28.5 நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது இங்கே √3 மைனஸ் 1. 28.5 காமனாக எடுத்தாச்சு. ஸோ 1 டிவைட் பை √3 is equal to 28.5 into √3 into √3 வந்து 3 minus 1 divided by √3 is equal to 28.5 into 2 divided by √3 is equal to 28.5 into இங்கே கீழே √3 இருக்கனால மேலேயும் கீழேயும் √3 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். into √3 கீழேயும் √3 into √3 is equal to 28.5 into 2 √3 divided by √3 into √3 3. இப்போ இந்த 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம். 3 1s are 3, 3 9s are 27, பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 3 5s are 15, ஸோ 9.5. ஸோ 9.5 into 2 √3. ஸோ 9.5 into 2. 9.5 into 2, 5 2s are 10, sorry 18, 19. ஸோ பாயிண்ட் வச்சுக்கலாம், ஏன்னா 9.5 இருக்கனால ஒரு தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 19 வருது. ஸோ 90 √3 ஏஇ. ஸோ ஏஇ டிஸ்டன்ஸ் தான் நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏஇ டிஸ்டன்ஸுங்கிறது பாய் இங்கேருந்து இது வரைக்கும் வாக் பண்ண டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு எவ்வளோனா 19 √3 மீட்டர். ஸோ அதான் வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஏஇ ஈக்குவல் டு 19 √3 மீட்டர். ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம 7th சம் பார்க்கலாம்.